கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கையை எத்தனையோ விதத்தில் உருவகப்படுத்தி விளக்க முடியும். அதில் ஒரு கனி தரக்கூடிய விருட்சமாக ஒப்பிடுறது மிக முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பான உதாரணம். ஒரு மரமானது தான் தயாரித்த உணவை பயன்படுத்தி மற்றவங்களுடைய நலனுக்காகவும் இனவிருத்திக்காகவும் கனி கொடுக்கும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆவியின் கனி நிறைஞ்சவனா, அதாவது கிறிஸ்துவனுடைய நல்ல குணாதிசயங்களை கொண்டவராக வாழ்கிறதுக்கு தான் தகுதி பெற்றிருக்கணும். அப்படி வாழ்ந்தால் மட்டுமே தான் அவர் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டவர்ன்றது உண்மையாகும். ஆவியின் கனி இல்லாத மரம் கிறிஸ்துவோடு இணையாத மரம்னு சொல்லலாம். பழைய ஏற்பாட்டில் கூட இஸ்ரவேல் மக்களை திராட்சை செடிக்கு ஒப்பிட்டு சொன்ன பாடலை ஏசாயா 5:1-2 நம்ம வாசிக்கலாம். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது என்றார். இன்றைய கிறிஸ்தவ வாழ்வும் இதுக்கு ஒப்பாதான் இருக்குது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு யோவான் 15:5 இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு. தேவன் நல்ல கனிகளை எதிர்பார்க்கறது அவருடைய மகிமைக்காக மட்டும் இல்லை, இன்னும் அநேகர் மீட்கப்படுறதுக்கு அது வழியாக இருக்கிறதுக்காக தான். நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட கனிகளை கொடுக்குறவங்களா இருக்கிறோன்றதை இன்னைக்கு ஆய்வு செய்து பார்க்க நாம் நேரம் எடுத்துக்கொள்வோம். ஸ்டான்லி அப்படின்றவர் 1871 ஆஃப்ரிக்காவுக்கு போயிருந்தார். அங்கே மிஷனரியாக இருந்த டேவிட் லிவிங்ஸ்டனோட சில மாதங்கள் செலவிட்டார். ஸ்டான்லியோட டேவிட் லிவிங்ஸ்டன் ஒருபோதும் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பேசினதே இல்லை. ஆப்பிரிக்கா மக்களை மிகுந்த அன்போடு நேசித்து அவங்க செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் பொறுமையோடு சகிச்சுக்கிட்டு இனிமையான முகத்தோட லிவிங்ஸ்டன் சேவை செய்கிறத பார்த்தாரு. இயேசுவை அறிஞ்சிருக்கிறோன்னு அரைக்கோவலிடக்கூடிய மக்கள் கூட்டத்தில் இருந்து வந்த ஸ்டான்லிக்கு டேவிட் லிவிங்ஸ்டனுடைய அன்புடன் கூடிய சேவை உள்ளத்தை தொட்டுச்சு. அவருடைய சாட்சியுள்ள வாழ்க்கை கிறிஸ்துவனுடைய சாரமாக இருந்துச்சு. ஆவியானவர் இடைபட ஆரம்பித்தார். இயேசு நல்லவர்னு வார்த்தையில் இல்லை, வாழ்க்கையில் காட்டுறது சிறந்த சுவிசேஷம். ஆமாம், என்கிட்ட டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு நாளும் இயேசுவை பற்றி பேசினதே இல்லை. ஆனால் நான் அவரில் இயேசுவை பார்த்தேன். இயேசுவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கிட்டு அவரை போலவே மிகுந்த அன்போட பொறுமையோட கிறிஸ்துவ அறியாத மக்கள்கிட்ட ஊழியம் செய்ய அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஸ்டான்லி சொன்னார். பிரியமானவர்களே, பூமிக்கு உப்பாவும் உலகத்துக்கு ஒளியாகவும் தேவன் நம்மளை தெரிஞ்சு கொண்டுள்ளாருன்னு சமீபத்தில் இன்றைய சிந்தனை பகுதியில் நாம் கற்றுக்கிட்டோம். அதே போல் நம்ம கனி கொடுக்குறவங்களா வாழ்ந்தால் நம்மளுடைய கனி நிறைஞ்ச வாழ்க்கை மூலம் இன்னொரு ஆத்மாவை தேவன் மீட்பாருன்றதை நாம் அறிஞ்சிருக்கணும். கனின்றது ஒரு மரத்துலேருந்து வரக்கூடிய சாரம். நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருந்தா அவரை போல குணாதிசயம் உடையவங்களா இருப்போம் இல்லையா? கிறிஸ்துவனுடைய சுவையை நம்மள பார்க்கக்கூடிய யாரும் கர்த்தர் நல்லவர்ன்றதை பார்க்கணும். எனக்கு வரங்கள் இருக்குது, நான் கர்த்தருக்காக இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய சுவை நமக்குள்ளே இல்லைன்னா அது எல்லாம் வீணாக இருக்குன்றதை நாம் அறிஞ்சிருக்கணும். இதை தான் பவுல் அவங்க நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லைன்னு 1 கொரிந்தியர் 13:2 சொல்கிறாரு. ஆமாங்க, நம்ம எப்படியாப்பட்டவங்களா இருந்தாலும் தேவ தன்மையுள்ள கனியுடையவங்களா இருக்கணும். அப்படி வாழ்கிறவங்க மட்டுமே தான் இன்னொரு ஆத்மாவை கர்த்தருக்குள்ளே நடத்த முடியும். நீங்கள் உலகம் எங்கும் போய் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்னு ஆண்டவர் கட்டளையிட்டது நிறைவேறணும்னா நாம் அவரை போல சுவை கொண்ட கனி கொடுக்குறவங்களா வாழணும். நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஒப்பான சுவை கொண்ட கனி இருக்குதா? சிந்திப்போம். ஆவியானவரால் நடத்தப்படக்கூடிய ஒவ்வொருவரும் நிச்சயம் கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழ முடியும். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.